கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். என் அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று பார்த்தோம். இன்றைக்கு மேன்மேலும் பலப்படுவாய். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எந்தெந்த காரியத்திலே பலப்பட வேண்டுமோ அதில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்த போகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்கிற வியாபாரத்தில் பலப்படணும், ஆத்துமாவில் பலப்படணும், ராஜாங்கத்தில் பலப்படணும், பரிசுத்தத்தில் பலப்படணும், நீதியில் பலப்படணும், உண்மையா இருக்கணும், பலப்படணும். இப்படி ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இங்கே ஏற்கனவே தாவீது காரிய சமர்த்தன், யுத்த வீரன், அழகுள்ளவன், எல்லாவற்றையும் ரொம்ப ஞானமாய் செய்கிறவன். கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால. ஆனா மறுபடியும் சவுல் இதை சொல்லுகிறார், நீ பலப்படுவாய் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலப்படுகிறத விரும்புறீங்களா? நீங்கள் விரும்பினால் இந்த 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே ஜெபம் பண்ணும்போது தேவன் தூதன் வந்து பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஜெபத்துல பலப்படணும், வேத வாசிப்புல பலப்படணும், இன்னும் பல காரியங்கள் நாம் பலப்பட வேண்டியது இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ பலப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இன்றைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் நல்ல பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய வல்லமை பலமாக இறங்கி வரட்டும், உடைய ஆளுகை இறங்கி வரட்டும், உங்கள் சமாதானம் இறங்கி வரட்டும், உங்கள் விடுதலை இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.